வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கு தொகுப்பு உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷல். அப்படியே உங்க மனக்கண்ணுல பண்டைய கால மதுரையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். காலையில சூரியன் உதிக்கும்போது அந்த தங்க நிற ஒளியில அப்படியே தகதகன்னு மின்னும் கோபுரங்கள், ஒரு பக்கம் கம்பீரமான அரண்மனைகள், இன்னொரு பக்கம் பரபரப்பா இயங்குற வண்ணமயமான பூச்சந்தைகள். இதெல்லாம் தான் நம்ம கதைக்கான பேக்ரவுண்ட். வெறும் ராஜாராணி கதை இல்லைங்க இது. சமூக வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி வந்த ஒரு ஆழமான காதலின் வரலாற்று பதிவு. சரி, கதைக்குள்ள போறாமா? இப்போ நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பண்டைய கால சமூகங்கள்ல அரசு குடும்பத்துக்கும் சாதாரண மக்களுக்கும் இடையில எவ்ளோ பெரிய இடைவெளி இருந்திருக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஒரு பக்கம் எல்லையற்ற அதிகாரமும் செல்வமும், மறுபக்கம் தினசரி உழைப்பும் வறுமையும். இவ்ளோ பெரிய சமூக பொருளாதார இடைவெளிய ஒரு உண்மையான காதல் எப்படி தகர்த்தெறிஞ்சது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். பகுதி 1. மதுரையின் இளவரசன். இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. நம்ம கதையோட ஹீரோ இளவரசர் பரிமேலழகருக்கு 2 முகம் இருந்துச்சு. ஒன்னு, அவருக்கு கிடைக்கிற அரண்மனை ஆடம்பரங்கள். ஆனா அவருக்கு பிடிச்சது என்னவோ அவர் தேர்ந்தெடுத்த எளிமையான மாறுவேடம்தான். சாதாரண மனுஷ மாதிரி வேஷம் போட்டுட்டு மதுரை வீதிகள்ல இறங்கி நடப்பார் நம்ம இளவரசர். ஏழைகள் எப்படி வாழ்றாங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு நேடியா தெரிஞ்சுக்கணும்னா அவர் நினைச்சார். ஒரு இளவரசனுக்கு இவ்வளவு எளிமையான ஆழமான சிந்தனை இருந்திருக்கு பாருங்களேன். பகுதி 2. சந்தையில் மலர்ந்த காதல். இப்படி ஒரு நாள் மாறுவேஷத்துல மதுரை வீதிகள்ல சுத்திட்டு இருக்கும்போதுதான் அவர் அந்த பெரிய பூச்சந்தைக்கு வர்றார். நேரம் மாலை மங்கி சூரியனோட அந்த பொன்னிற ஒளி படுற நேரம். அங்க ஒரு சின்ன கடையில மல்லிகைப்பூ கட்டிக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை அவர் பாக்குறார். அவங்க பேர்தான் மங்கை. அவங்கள பார்த்த அந்த முதல் நொடியே பரிமேலழகர் அப்படியே உறைஞ்சு நின்னுட்டார்னு சொல்லலாம். எந்த ஆடம்பரமும் இல்லாத அவங்களோட அந்த உண்மையான கருணை அவரை ரொம்பவே ஈர்த்துருச்சு. அண்ணா, பூ வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரொம்ப மென்மையா, எந்த கருவமும் இல்லாம அவங்க கேட்ட அந்த ஒற்றை வார்த்தை இளவரசரோட மனச மொத்தமா கொள்ளையடிச்சிருச்சு. பார்த்த உடனே காதல் அப்படின்னு இது நிக்கலங்க. இவங்களோட உறவு எவ்ளோ அழகா ரொம்ப இயல்பா வளர்ந்துச்சு தெரியுமா? முதல்ல பூ வாங்குறதுக்காக மட்டுமே அந்த கடைக்கு போனார் பரிமேலழகர். அப்புறம் அது சின்ன சின்ன தினசரி உரையாடல்களா மாறுச்சு. மங்க அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த வேலையை இவ்ளோ சந்தோஷமா செய்றாங்கன்னு தெரிஞ்சப்போ இளவரசருக்கு அவங்க மேல இருந்த மரியாதை இன்னும் அதிகமாயிருச்சு. நாட்கள் போக போக கவிதைகள், பாடல்கள்னு 2 பேருக்கும் பிடிச்ச விஷயங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மல்லிகை வாசத்துக்கு இடையில அவங்க காதல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வளர ஆரம்பிச்சது. பகுதி 3. உண்மையும் எதிர்ப்பும். ஆனா எந்த ஒரு ரகசியத்தையும் ரொம்ப நாளைக்கே மறைக்க முடியாது இல்லையா? ஒரு நாள் வைகை நதிக்கரையில நிலவொளி தண்ணீர்ல பிரதிபலிச்சிட்டு இருந்த ஒரு அமைதியான மாலை நேரத்துல இளவரசர் தன்னோட உண்மையான அடையாளத்தை மங்கை கிட்ட சொல்றார். அதை கேட்ட உடனே மங்கைக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அவங்க கண்கள்ல அப்படியே பயமும் கண்ணீரும் வந்துருச்சு. இளவரசனா? அப்படியென்றால் நம்மிடையே பெரிய வித்தியாசம் இருக்கிறதே அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஏன்னா ஒரு பூ விக்கிற சாதாரண பெண்ண அரண்மனை எப்படி ஏத்துக்கும்? அந்த நிலவொளியில அவங்க முகத்துல இருந்த பயம் 100க்கு 100 நியாயமானதுதான். மங்கை என்ன நினைச்சு பயந்தாங்களோ அதுவேதான் நடந்துச்சு. இந்த விஷயம் அரண்மனைக்கு தெரிஞ்ச உடனே அங்க ஒரு பெரிய புயலே வெடிச்சுது. அமைச்சர்களுக்கும் அரசருக்கும் கோபம் தலைக்கேறிடுச்சு. தீப்பந்தங்கள் வெளிச்சத்துல இருந்த அந்த அரண்மனை மண்டபத்துல ஒரு பூவிக்கும் பெண் எப்படி அரச குடும்பத்துல வர முடியும் அப்படின்னு அரசரோட கடுமையான குரல் எதிரொலிச்சுது. இந்த காதலை உடனே மறந்துடணும்னு இளவரசருக்கு ஆர்டர் போட்டார் அரசர். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஒட்டுமொத்த அரச சபையும் அவருக்கு எதிரா நின்னாலும் பரிமேலழகர் கொஞ்சமும் பின்வாங்கல. ரொம்ப அமைதியா ஆனா உறுதியா நின்னார். அப்பா, ஒரு மனிதனோட உண்மையான உயர்வு அவனோட பிறப்பிலோ செல்வத்திலோ இல்ல, அது அவனோட நல்ல குணத்துல தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப போல்டா சொன்னார். இது ஏதோ சாதாரண சினிமா டயலாக் இல்லங்க. அந்த காலத்துல அரண்மனையில நின்னு இப்படி சொல்றது உண்மையிலே ஒரு மாபெரும் சமூக புரட்சின்னு தான் சொல்லணும். பகுதி 4. பிரிவும் தேடலும். இளவரசர் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அரசர் அத கொஞ்சமும் காது கொடுத்து கேட்கல. இதனால மங்கையை உடனே நாட்டை விட்டு அனுப்ப அரசர் உத்தரவிட்டார். இளவரசரோட வாழ்க்கைக்கு நாம தடையா இருக்க கூடாதுன்னு நினைச்சு கொட்டுற மழையில இருட்டோட இருட்டா மங்கை அரண்மனையை விட்டு வெளியேறிட்டாங்க. இத கேள்விப்பட்ட பரிமேலழகர் அப்படியே துடிதுடிச்சு போனார். அரண்மனை சுகபோகங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தன்னோட குதிரை எடுத்துட்டு அவங்கள தேடி அலைஞ்சார். காடு, மேடு, கிராமங்கள்னு இரவும் பகலும் தூங்காம தேடினார்னா பாத்துக்கோங்களேன். அவரோட காதல் எந்த அளவுக்கு ஆழமானதுங்கிறத இது நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இப்படி பல நாள் தீவிர தேடலுக்கு அப்புறம் ஒரு சின்ன குக்கிராமத்துல மங்கைய கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம இளவரசர். ஊர் மக்கள்லாம் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கண்ணீரோட பாத்துக்கிட்டாங்க.
அந்த எமோஷனலான தருணத்துல அரசரோட கட்டளைகளை விட தன்னோட காதல் தான் பெருசுங்கிறத உணர்த்துற விதமா நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு இளவரசர் தன்னோட இறுதி முடிவை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார். பகுதி 5. காதலின் வெற்றி. இப்போ இது 2 பேருக்கு இடையிலான காதல் மட்டும் இல்ல, ஒரு தனிப்பட்ட விஷயம் எப்படி மக்கள் இயக்கமா மாறுச்சுன்னு பாருங்க. இளவரசர் பட்ட கஷ்டத்தை நேர்ல பார்த்த மக்கள் இந்த செய்திய மதுரை முழுக்க பரப்பிட்டாங்க. அரண்மனை பார்த்த பார்வை வேற, மக்கள் பார்த்த பார்வை வேற. மங்கையோட நல்ல மனசையும் இளவரசரோட உண்மையான காதலையும் மக்கள் ரொம்பவே ஆதரிச்சாங்க. அரண்மனைக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கில் மக்கள் திரண்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மக்கள் கொடுக்கற இந்த பிரஷரை பார்த்து வேற வழி இல்லாம அரசரும் தன்னோட பிடிவாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்திக்கிட்டார். கடைசியா மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அரசர் தன்னோட முடிவை மாத்திக்கிட்டார். உண்மையான அந்த கண்டிப்பா பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணத்துக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டார். அவ்வளவுதான், மதுரை நகரமே விழாக்கோலம் பூண்டுருச்சு. தெருக்கள் முழுக்க மல்லிகைப்பூக்களால அலங்கரிக்கப்பட்டு பாட்டு டான்ஸ்னு ரொம்ப பிரம்மாண்டமா சந்தோஷமா ஒரு அரசர் திருமணம் நடந்து முடிஞ்சுது. கல்யாணத்துக்கு அப்புறம் பலிமேலழகரும் மங்கையும் சும்மா அரண்மனையில ரெஸ்ட் எடுக்கல. தங்களோட அதிகாரம் பதவி எல்லாத்தையும் மக்களுக்காகவே பயன்படுத்தினாங்க. ஏழை மக்களோட கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறதுலயும் எல்லாருக்கும் சமமான ஒரு நல்லாட்சியை கொடுக்கறதுலயும் தங்களோட முழு வாழ்க்கையும் அர்ப்பணிச்சாங்க. சாதி அந்தஸ்து அப்படின்னு எந்த எல்லைகளும் ஒரு உண்மையான காதலுக்கு கிடையாதுங்கிறத இவங்க கதை உலகத்துக்கே உரக்கச் சொல்லிடுச்சு. நாம இந்த விளக்க தொகுப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பண்டைய மதுரையின் இந்த வரலாற்று கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. பல நூற்றாண்டுகள் கடந்து போயிருந்தாலும் நாம வாழ்ற இந்த சமூகம் ஒரு மனிதனோட உண்மையான குணத்தை, அவனோட அன்பை சரியா மதிக்குதா, அல்லது இன்னைக்கும் அவனோட பிறப்பு, பணம், அந்தஸ்து இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான கேள்வியோட இன்னைக்கு நாம விடை பெறுவோம். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.